ஹலோ உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழை மரத்துலேருந்து வாழைத்தண்டு வந்து எடுக்க போகிறோம். ஸோ வாழைத்தண்டு எப்போவுமே வந்து நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். வாழைத்தண்டு வந்து சாப்பிட்டா கிட்னி கல் வந்து போகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வயிற்று வலி அதிகமாக இருக்கிறவங்க வாழைத்தண்டு வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம வெட்டின வாழைப்பழம் மரத்துலேருந்து இப்போ வாழைத்தண்டை வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம் நண்பர்களே. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே, வாழைத்தண்டு எடுக்கிறதுக்காக வந்து என்னத்தை மரத்தோடைய மரத்தை தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா மரத்துடைய அடித்தண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தாகவும் ரொம்ப சுவையாகவும் வந்து இருக்கும். மேல் தண்டுலலாம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழத்துக்கு வந்து குலை வர்றதுனால அந்த தண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிசாக ஆகிட்டே போயிடும். ஸோ கீழே இருக்கக்கூடிய தண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் ரொம்ப சத்தாகவும் சுவையாகவும் இருக்கும். அதனால் வந்து தண்டு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கீழே இருக்க தண்டை தான் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெல்லிசாக வந்து கோடுகளை போட்டுட்டு அதை போட்டுட்டோம் அப்படின்னா பட்டைகளை வந்து ஒன்று ஒன்றா வந்து உரித்து வந்து எடுத்துடலாம். படுக்க வச்சு உரிக்கிறதோடு வந்து பார்த்திங்கன்னா நிற்க வச்சு உரித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு இதழ்களாக வந்து பிரிஞ்சு அப்படியே வந்துடும் நண்பர்களே. ஸோ இதை பார்த்தாலே தெரியும். நிற்க வச்சு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இதழ்களாக வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பிரிஞ்சு வந்து வந்துருச்சு. ஸோ இதை ஃபுல்லாக வந்து அதே மாதிரி நம்ம தண்டை வந்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தண்டை வந்து உரித்து எடுத்துடாமல் மேலே வந்து 1 இல்லை 2 பட்டைகளை வந்து விட்டுட்டோம் அப்படின்னா தண்டு வந்து சீக்கிரத்தில் காஞ்சி போகாது. நம்ம 1லேருந்து 2 நாள் வச்சு வந்து சமைக்க முடியும் நண்பர்களே. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து தண்டை வந்து எடுத்தாச்சு. ஸோ ஓகே நண்பர்களே, பாய் பாய்.